டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை. செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு 2 ஆசீர்வாதங்கள் உண்டு. முதலாவது, அவர்கள் புது பலன் அடைவார்கள். இரண்டாவது, செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். காத்திருத்தல் என்ற பதத்திற்கு கிரேக்க வேதாகமத்தில் காவா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காவா என்பதற்கு ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டிருத்தல் என்பது அர்த்தமாகும். சாதாரணமாக ஒரு மரத்தின் அருகே ஒரு முல்லை கொடியை நட்டோமானால் அது வளர்ந்து அதன் கொடிகள் மரத்தை இறுக பிடித்துவிடும், மரத்தோடு ஒன்றி பின்னி பிணைந்துவிடும். அதுபோல கர்த்தருடைய பாதத்தில் நாம் காத்திருக்கும் போது கர்த்தரோடு நம் ஆவியும் ஆத்துமாவும் இணைந்து விடுவதால் தேவ பலன் நமக்குள்ளே இறங்கி வரும். நாம் பலத்தின் மேல் பலனடைவோம்.